Hello everyone. Hello everyone. நான் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம மோஷன்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஐடியா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி பேஸ்டு ஐடியாஸை நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் அண்ட் அது பேஸ்டு கொஷின்ஸும் ஒரு கோட் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஜெக்ட் மூவிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஏக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் சொல்லலாம். பிளானட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டு தான் இருக்கு இல்லையா. ஈவன் சோலார் சிஸ்டமே கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிட்டு தான் இருக்குது நம்ம மில்கி வேல. ஈவன் பஸ், கார், ட்ரெயின், சைக்கிள், நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த மூவிங் ஆப்ஜெக்டை பற்றி படிக்கக்கூடிய அந்த பிரான்ச் ஆஃப் த சயின்ஸை தான் நம்ம டைனமிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டைனமிக்ஸ் மீன்ஸ் மூவிங் ஆப்ஜெக்டை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் த சயின்ஸ் தான் டைனமிக்ஸ். இதை ஃபர்தராக நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும். ஒன்று கைனமெட்டிக்ஸ், இன்னொன்று கைனடிக்ஸ். அது என்னது கைனமெட்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிளாக ஒரு பாடி அதோட பொசிஷன், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இந்த டேட்டாஸை வச்சு அது பாஸ்டில் எங்கே இருந்திருக்கும், ஃப்யூச்சரில் எங்கே வரும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஜஸ்ட் இந்த டேட்டாஸை வச்சு, பொசிஷன், வெலாசிட்டி டேட்டாஸை வச்சு அதோட மோஷனை டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லையா. தட் பார்ட் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் த சயின்ஸ் நம்ம கைனமெட்டிக்ஸ்னு சொல்லுவோம். கைனமெட்டிக்ஸில் எந்த ஃபோர்ஸ் அந்த மோஷனை ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்ற அந்த ஃபோர்ஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணவே மாட்டோம். சிம்ப்ளி இந்த வேரியஸ் வேரியபிள்ஸ் லைக் பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலேஷன் இந்த டேட்டாஸை வச்சே நம்மளால் மோஷன்ஸை கம்ப்ளீட்டாக டு சம் எக்ஸ்டென்ட் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் நம்ம மோஷனை அனலைஸ் பண்ணுறோன்னா அதை தான் நம்ம கைனமெட்டிக்ஸ்னு சொல்லுவோம். பட் கைனடிக்ஸில் எந்த ஃபோர்ஸ் அந்த மோஷனை ட்ரிகர் பண்ணிச்சோ அந்த ஃபோர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் நம்ம அதை பற்றி ஸ்டடி பண்ணுறோன்னா அதுதான் கைனடிக்ஸ். ஸோ நம்ம இந்த சாப்டர்ஸில் மோஷன்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர்ஸில் கம்ப்ளீட்டாக நம்ம கைனமெட்டிக்ஸ் ஐடியாஸை பற்றி மட்டும்தான் டீல் பண்ண போகிறோம். தட் டூ அந்த சாப்டர்ஸோட நேமே கிளியராக இண்டிகேட் பண்ணுது. இட்ஸ் எ மோஷன்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஒன் டைமென்ஷனல் மோஷன்ஸை பற்றி மட்டும் தான் நம்ம டீலே பண்ண போகிறோம். அது என்னது ஒன் டைமென்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இந்த பென் நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பென் கீழே விழுகுது இல்லையா, இந்த பென்னோட மோஷன்ஸாக நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்போது நம்ம வி ஆர் லிவிங் இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்டு கரெக்டாக. இந்த வேர்ல்டில் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனையும் நீங்கள் இண்டிகேட் பண்ணணுன்னா யூ நீட் த 3 கோஆர்டினேட்ஸ். அது எக்ஸில் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, ஒயில் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, இஜெட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது. இந்த 3 டேட்டாஸும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்டோட லொக்கேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் நம்ம மெஷர் பண்ண முடியும். கரெக்டாக? இஃப் தட்ஸ் அ கேஸ், உங்களால் பொசிஷனை மெஷர் பண்ணுறதுக்கு 3 கோஆர்டினேட்ஸ் தேவைப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஓகே, அதாவது நம்ம வி ஆர் லிவிங் இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்டு. பட் இப்போ இந்த பென்னோட மோஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை ட்ராப் பண்ணிட்டேன், இது கீழே விழுந்துட்டுருக்கு அப்படின்னா இதோட இந்த டேஷ் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதோட ஒய் கோஆர்டினேட்டோட வேல்யூ மட்டும்தான் மாறிட்டே இருக்கு. இதோட எக்ஸ் கோஆர்டினேட்டோ இஜெட் கோஆர்டினேட்டோ மாறல வித் டைம். அப்போ இந்த மாதிரி ஒரு பாடி மூவ் ஆகிட்டுருக்கு, பட் அந்த பாடியோட மோஷனை ஒரு சிங்கிள் வேரியபிள்ஸை வச்சு, அதாவது இங்கே ஒய் வேரியபிள்ஸை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ண முடியும். அந்த மாதிரியான மோஷன்ஸை தான் நம்ம ஒன் டைமென்ஷனல் மோஷன் சொல்லுவோம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு ஃபாலிங் ரெயின் ட்ராப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க, ஆர் ஒரு ஃப்ளாட் ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின் போகிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ட்ரெயின் ஸ்ட்ரெயிட்டான ரோட்டில் போகிற மாதிரி, ரயில்வே ட்ராக்கில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கான எக்ஸாம்பிள் தான் கம்ப்ளீட்டாக. அண்ட் சப்போஸ் இமேஜின் நான் ஒரு பால் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த பாலை ஒரு சர்டன் ஆங்கிளில் த்ரோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த பால் ஒரு ட்ரெஜெக்டரியை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா. நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். ஒரு பால் எடுத்துகிட்டு அதை நம்ம லான்ச் பண்ணிட்டோன்னா அது இந்த மாதிரி ஒரு பாத்தில் மூவ் ஆகும் இல்லையா. ரைட், இப்போது இந்த பாடியோட மோஷன்ஸை பொறுத்தவரை அந்த பால் மூவ் ஆகிட்டுருக்கப்போ அதோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் வேரி ஆகும், ஒய் கோஆர்டினேட்டும் வேரி ஆகும் ஃப்ரம் டைம் டு டைம். அப்போ இந்த மூமெண்ட்டில் அதுக்கு ஒரு எக்ஸ் கமா ஒய் வேல்யூ இருக்குன்னா லேட்டர் வேற ஒரு எக்ஸ் வேற ஒரு ஒய் வேல்யூ இருக்கும். அப்போது இந்த மாதிரியான ஒரு மோஷன்ஸ், அதாவது இந்த ட்ரெஜெக்டரி, இந்த ஒரு ஆப்ளிக் ப்ரொஜெக்டல் மோஷனோட
ட்ரெஜெக்டரியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு we need அட்லீஸ்ட் 2 coordinates. அந்த த்ரோ பண்ண அந்த பாலோட ட்ரெஜெக்டரி நம்ம XY பிளேனில் லையாகிற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா தென் இட்ஸ் 2D. சப்போஸ் அது வேறு ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா இட் கேன் பி ட்ரீட்டட் as a 3-dimensional motion. ஓகே, நான் இங்கே XY பிளேனில் அந்த ட்ரெஜெக்டரி லையாகிற இமேஜின் பண்ணி கேட்டேன். ஸோ இட் கன்ஃபைன்ஸ் இன் டு 2-dimensional motion. இந்த மாதிரி நிறைய, அதாவது ஒரு மோஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நமக்கு 2 கோஆர்டினேட் தேவைப்பட்டதுன்னா அது 2-dimensional motion சொல்லுவோம். நிறைய இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். லைக் கேரம் போர்டு எடுத்துக்கோங்க. கேரம் போர்டு காயின்ஸை பொறுத்தவரை நீங்கள் இதான் கேரம் போர்டுனா கேரம் போர்டுக்குள்ளே காயின்ஸ் இருக்கிறப்போ இன்னும் அந்த போர்டோட பிளேனுக்குள்ளே மட்டும்தான் எல்லா காயின்ஸும் மூவ் ஆகும். கரெக்ட்? XY பிளேன், அந்த XY பிளேனுக்குள்ளே மட்டும்தான் எல்லா மோஷன்ஸும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும். அது எப்படி வேணாலும் மூவ் ஆகிட்டு போகுது. தட் டசன்ட் மேட்டர். அது அந்த XY பிளேனுக்குள்ளே மட்டும்தான் மூவ் ஆகுது இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஒரு மோஷன்ஸ் தான் நம்ம 2-dimensional மோஷன் சொல்லுவோம். ஓகே, ஃபைன். அண்ட் 3-dimensionalன்றது எனிதிங். நீங்கள் ஒரு கல் எடுத்துகிட்டு ரேண்டமான ஒரு டேரக்ஷனில் எறிங்க. ஸோ அது XY பிளேனில் லை ஆகாமல் வேறு ஏதோ ஒரு டேரக்ஷனில் ஆர்பிட்ரியாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்டோன். அப்போது அதோட மோஷன் நம்ம 3-dimensional மோஷன் சொல்லலாம். நீங்கள் ரியல் லைஃப்பில் பொறுத்த வர எக்கச்சக்கமான மோஷன் 3-dimensional மோஷன் தான். மிசைல் லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் வந்து ஒரு பேர்டு பறந்து போகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம ஜென்ரல் வியூலேருந்து பார்க்குறப்போ இது 3-dimensional மோஷன் தான். ஓகே, 3-dimensional மோஷனை பொறுத்தவரை அந்த மாதிரியான மோஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு we need 3 coordinates X, Y, Z. 3 கோஆர்டினேட்டும் டைமை பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதாவது ஒரு பாடி மூவ் ஆகுது அப்படின்ற நம்ம எப்படி சொல்லுவோன்னா அதோட பொசிஷன் X பொசிஷனாக இருக்கலாம், Y பொசிஷனாக இருக்கலாம், Z பொசிஷனாக இருக்கலாம். அது டைமை பொறுத்து மாறிட்டே இருக்குது அப்படின்னா we can say that body is moving. ஓகே, ஸோ இதுதான் ஒரு பாடி மூவ் ஆகிறதோட டெஃபினேஷனு. நம்ம மோஷன்ஸ் இந்த மாதிரி 1D 2D 3Dன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ண முடியும். ஜஸ்ட் 1 minute. சார்ஜ் இருக்குல்ல, let me put the charger. ஓகே, ஃபைன். இப்போது நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது ரெண்டையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோஷன் அப்படின்றது எப்போ ஒரு பாடி மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோன்னா ஒரு பாடி அதோட பொசிஷனை வித் டைம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட் நவ் இந்த மூமெண்ட்டில் இதான் ஆர்ஜின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆர்ஜின்லேருந்து இந்த கார் வந்து ஒரு X தூரம் தள்ளி இருக்குது. இதே போர்ஷனில் அது எப்போவுமே இருக்குது, மாறவே இல்லை. டைமை பொறுத்து அது அதே X ஒரு 10 மீட்டர்னா 10 மீட்டர் தூரத்தில் எப்போவுமே இருக்குது அப்படின்னா we can say that the car is at rest. பட் இந்த மூமெண்ட்டில் அது இந்த போர்ஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கொஞ்சம் அதோட பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்குது. அந்த கார் அப்படி மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் வேறு வேறு தூரத்தில் இருக்குது. அதோட பொசிஷனே டைம் பொறுத்து மாறிட்டே இருக்குது அப்படின்னா அது மாதிரியான ஒரு மோஷன்ஸ் தான் நம்ம, அது மாதிரியான ஒரு கண்டிஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா அந்த பாடி மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த மோஷன்ஸை நம்ம, இந்த மோஷன்றது ஒரு ரிலேட்டிவ் ஃபினாமினா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பிளாட்ஃபார்மில் நம்ம உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்தில் ஒருத்தர் வந்து ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காருன்னா நம்மளோட பார்வையில் அந்த பர்சன் ரஷ்ல இருப்பார், கரெக்டாக. பட் இதே ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த மூவிங் ட்ரெயின்குள்ளேருந்து ஒருத்தவரை இந்த வெளியே உட்காந்துருக்கவரை பார்க்குறாருன்னா அவரும் மூவ் ஆகிட்ருப்பார் ட்ரெயினோட ஸ்பீடில், ட்ரெயினோட வெலாசிட்டியில், ஆப்போசிட் வெலாசிட்டியில் அவர் பேக்வேர்டில் மூவ் ஆகிட்ருக்க மாதிரி ட்ரெயின்குள்ளே உட்காந்துருக்கவருக்கு தெரியும், கரெக்டாக. தட் மீன்ஸ் என்னுடைய பார்வையில் ரஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இன்னொருத்தரோட பார்வையில் மூவ் ஆகிட்ருக்க மாதிரி தெரியுதாரு. அப்போது இன்னும் மோஷன் அப்படின்றது உங்களுக்கு இட்ஸ் அ ரிலேட்டிவ் திங். அப்சல்யூட்டாக நம்ம இந்த பாடி மூவ் ஆகிட்டுருக்கு, இந்த பாடி ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. we can say that இந்த பாடி மூவ் ஆகிட்டுருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு மீ, இந்த பாடி ரெஸ்ட்டில் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு மீ. ஸோ அந்த வித் ரெஸ்பெக்ட் டு ஹூம் அப்படின்றது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். சின்ஸ் வி ஆர் லிவிங் த 3-dimensional வேர்ல்டு, இந்த 3-dimensional வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகிள்ஸோட பொசிஷன் அண்ட் மோஷனை இந்த மாதிரி ஒரு 3 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் ஆக்சிஸஸ் அலாங் வித் த டைம், இது மூலமாக நம்ம கம்ப்ளீட்டாக ரெப்ரசன்ட் பண்ணிட முடியும். ஸோ வி ஆர் லிவிங் இன் 3-dimensional வேர்ல்டு. ஸோ
ஏன் 3 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் ஆக்சஸ் ஏன் 4 இருக்கக்கூடாதா 5 இருக்கக்கூடாதா? பிகாஸ் வி ஆர் லிவிங் இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்டு. இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுக்கூடிய ஒரு பர்சன்ஸை ஒரு பாயிண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வி நீட் 3 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் ஆக்சிஸஸ். இப்போ இந்த ஆக்சிஸஸை டிஃபைன் பண்ணிட்டோம், ஆர்ஜினை டிஃபைன் பண்ணிட்டோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்ஜின், இப்போ நாங்கள் இந்த இடத்துல ஒரு எறும்பு ஊறிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எறும்போட எக்ஸ் தூரம் என்ன, ஒய் தூரம் என்ன, இஜட் தூரம் என்ன அப்படின்றத என்னால் இண்டிகேட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட், ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை என்னால் இந்த மாதிரி இண்டிகேட் பண்ண முடியும். ஓகே ஓகே அப்போது ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்கா, ரஷ்ல இருக்கான்றத ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் தீர்மானிக்க போகுது. ஃபைன். நெக்ஸ்ட் we can start with the difference between the distance and displacement. இப்போது இதுதான் உங்கள் ஸ்கூல் வச்சுக்கோங்க. இமேஜின் திஸ் இஸ் யுவர் ஸ்கூல், திஸ் இஸ் யுவர் ஹோம். ஆக்சுவலி இந்த ஸ்கூலுக்கும் ஹோமுக்கும் நிறைய பாத்வேஸ் இருக்கலாம். இது ஒரு பாத்வேன்னு வச்சுக்கோங்க. இது பாத் 1. இன்னொரு பாத்வே இருக்குது ஸ்கூலுக்கும் ஹோமுக்கும். இது கொஞ்சம் லென்த்தியான பாத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லென்த்தியான பாத்து. ஓகே, இது பாத் 2. இந்த பாதையில் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த பாதையோட லென்த்து இந்த சென்ஸ் நமக்கு இந்த வளைஞ்சு நெளிஞ்சு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணோன்னா ஒரு லென்த் கிடைக்கும் இல்லையா? தேட் லென்த் இஸ் கால்ட் அஸ் பாத் லென்த். அப்போ இந்த பாத்தோட லென்த்தை ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த பாத்தோட லென்த், அதாவது இந்த பாதையோட லென்த்தை ஸ்கேலை வச்சு நம்ம வளைச்சு நெளிச்சு மெஷர் பண்ணோன்னா ஒரு லென்த் கிடைக்கும் இல்லையா? அதை வந்து ஒரு 20 மீட்டர்னு வச்சுக்கலாம். 20 கிலோமீட்டர், சாரி. ஓகே, அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு நம்ம பாத் 1ல் ட்ராவல் பண்ணுறோன்னா, ஓகே, நம்ம ட்ராவல் பண்ண தூரம், அதாவது தூரன்றது டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்டன்ஸோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா த பாத் லென்த் ட்ரான்ஸ்வர்ஸ் பை த பாடி. ஓகே, நீங்கள் அந்த பாடி எவ்வளோ பாத் லென்த்தை ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணுது, கடக்குது அப்படின்றதான் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பாத் 1 சூஸ் பண்ணேன் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னா, நான் ட்ராவல் பண்ண என்னோட பாத் லென்த் 10 கிலோமீட்டர். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை மை செல்ஃப் இஸ் 10 கிலோமீட்டர். சப்போஸ் நான் பாத் 1 சூஸ் பண்ணாமல் சப்போஸ் நான் பாத் 2 சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அப்போது நான் ட்ராவல் பண்ண போகிற தூரம், அந்த பாத் லென்த் வந்து வேறையாக இருக்க போது. அப்போது நம்ம எந்த பாதையை சூஸ் பண்ணுறோன்றத தட் வில் டிசைட் த பாத் லென்த் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை அஸ். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸுன்றது இட்ஸ் a measure of path length transversed by the body. ஸோ அப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் பாத்தை சூஸ் பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் வேறு வேறையாக இருக்கும். நான் பாத் 1 சூஸ் பண்ணுறேன்னா நான் ட்ராவல் பண்ண தூரம் 10 கிலோமீட்டர் தான். நான் பாத் 2 ட்ராவல் பண்ணேன்னா டிசைட் பண்ணுறேன், அந்த பாதையில் போகணுன்னு டிசைட் பண்ணுறேன்னா நான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 20 கிலோமீட்டர் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஈவன் தோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் என் பாயிண்ட்டும் சேமாக இருந்தால் கூட நம்ம எந்த பாதையில் போகிறோம் அப்படின்றது தான் டிஸ்டன்ஸோட வேல்யூவை தீர்மானிக்கும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், டிஸ்டன்ஸுன்றது பாத் லென்த்துன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸோட வேல்யூ எப்போவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் 0வாக இருக்கலாம் ஆர் 0வோட அதிகமாக இருக்கலாம். இட் கேன் நெவர் பி நெகட்டிவ். வியாஸ் நம்ம இந்த பாத்லேருந்து மெஷர் பண்ணுறப்போ வித்தவுட் கன்சிடரிங் த டைரக்ஷன் சிம்பிளி அந்த பாத்தோட லென்த் அப்படி ஆட் பண்ணோம். இது வந்து 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3, 4, 5 சம்திங். அந்த பாத்தோட லென்த்தை அப்படியே ஆட் பண்ணோம், டைரக்ஷனை கன்சிடர் பண்ணாமல். அப்போ இங்கே டிஸ்டன்ஸுன்றது இட்ஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு டைரக்ஷன் கிடையாது. டிஸ்டன்ஸோட வேல்யூ எய்தர் அந்த பாடி மூவே ஆகலை, அதே பிளேஸில் தான் இருக்குது, அது அப்படின்னா அது எந்த விதமான பாத் லென்த்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காது. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அதோட ஒருவேளை ஒரு பாடி மூவ் ஆகிட்டுருக்கு, இங்கேருந்து அப்படியே உருந்து போயிட்டே இருக்கு, ஒரு எறும்பு உருந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா அது ட்ராவல் பண்ண தூரத்தை நம்ம பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி நெகட்டிவ், remember that. ஓகே, அண்ட் ஓகே ஃபைன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது நாங்கள் கிளாரிஃபை பண்ணி ஆகணும். டிஸ்பிளேஸ்மெண்ட், யூனோ, திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட், திஸ் இஸ் அ எண்ட் பாயிண்ட். நம்ம ஸ்கூல்லேருந்து ஹோமுக்கு போகிறோம், ஏதர் நம்ம பாத் 1 சூஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆர் பாத் 2 சூஸ் பண்ணி ஏதோ ஒரு பாத்து சூஸ் பண்ணி போகிறோம். பட் அல்டிமேட்டாக திஸ் இஸ் அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட், திஸ் இஸ் அவர் எண்ட் பாயிண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா இட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்.
ஸோ தட் மீன்ஸ் இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன், ஒரு இமேஜினரி லைன் வரீங்க. தட் இமேஜினரி லைன் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்னும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்றது உண்மையிலேயே அந்த பாதையில், அந்த டைரக்ஷனில் ஒரு பாதை இல்லாமல் கூட இருக்கலாம். புரிஞ்சுதா? நீங்கள் எதர் பாத் 1ல் ஸ்கூல்லேருந்து ஹோமுக்கு வந்திருக்கலாம், ஆர் பாத் 2ல் ஸ்கூல்லேருந்து ஹோம் வந்திருக்கலாம். பட் உங்களுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஸ்கூல், அதாவது விச் இஸ் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஹோம் உங்களுடைய எண்ட் பாயிண்ட், அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த இமேஜினரி லைனோட லென்த்து தான், ஓகே, அந்த இமேஜினரி லைனோட லென்த் இருக்கு இல்லையா, இட் குட் பி 7 கிலோமீட்டர். அந்த இமேஜினரி லைனோட லென்த்து தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டைரக்ஷன் இருக்குது. பிகாஸ் இதோட டைரக்ஷன் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து எண்ட் பாயிண்ட்டை நோக்கி இருக்குது. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி, அதுக்கு டைரக்ஷன் இருக்கிறதுனால. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் எப்போவுமே எப்படி இருக்கும்னா, ஓகே, எப்போவுமே ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து எண்ட் பாயிண்ட்டை நோக்கி இருக்கும். ஓகே, அந்த ஒரு ஆரோ மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். உண்மையிலேயே அந்த டைரக்ஷனில் ஒரு பாதை இல்லாமல் கூட இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர் டு அஸ். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சி அண்ட் அது கிடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணாங்களே, தட்ஸ் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சுவலி. ஓகே, நவ் வி கேன் சி த வேரியஸ் கேசஸ் நவ் ஒன் பை ஒன். அது என்னது வேரியஸ் கேசஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வச்சு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு கார் வந்து எக்ஸாக்டாக ஆரிஜின்லேயே நிற்கிது. ஸோ ஸ்டார்டிங்கில் டைம் 0 இருக்கப்போ, ஸோ திஸ் அவர் எக்ஸ் ஆக்சிஸ். அண்ட் இப்போது ஓவர் த டைம் ப்ராக்ரஸ் ஆக இந்த கார் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து கார் இப்படி மூவ் ஆகிட்டே வருது. ஸோ இப்போது டிஃப்ரெண்ட் மூமெண்ட்டில் கார் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் கார் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு கிராஃப் வரையலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் ஒய் ஆக்சிஸில் அந்த கார் மேக் பண்ண டிஸ்டன்ஸையும் நம்ம ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரியான கிராஃப் பாசிபிள், எது பாசிபிள் இல்லை அப்படின்றத we can see now. இங்கே பாருங்க, சப்போஸ் கிராஃப் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிராஃப் பாசிபிள் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாசிபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் கூட டிஸ்டன்ஸ் என்னாகிட்டே வருது, கூடிட்டே வருது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த கிராஃப் பாசிபிள், ஃபிசிக்கலி பாசிபிள். டைம் கூட இந்த கார் மேக் பண்ண தூரம் இருக்கு இல்லையா, அது கூடிட்டே வருது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபிசிக்கலி பாசிபிள் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். வேறு என்ன டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்லாம் பாசிபிள், எது பாசிபிள் இல்லைன்னு பாருங்கள். லெட்ஸ் சே தட் இது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருக்கு, ஒவ்வொரு டைம் இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராஃப் ஃபிசிக்கலி பாசிபிளாக இல்லையான்னு பாருங்கள். யூனோ டைமை பொறுத்து டிஸ்டன்ஸ் குறையுமா? டிஸ்டன்ஸ் கேனாட் பி நெகட்டிவ் குவான்டிட்டி, ரைட்? ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் வளைஞ்சு நெளிஞ்சு எந்த ஒரு பாதையில் போனாலும் அந்த பாதையோட லென்த்தை நம்ம வளைச்சி நெளிச்சு மெஷர் பண்ணணும். தட்ஸ் அ டிஸ்டன்ஸ், கரெக்ட்? அப்போ ஸ்டார்டிங்கு அதிக டிஸ்டன்ஸ், ஓவர் த டைம் டிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியாகிட்டே இருக்குது. அப்போ இந்த கிராஃப் ஃபிசிக்கலி பாசிபிளா? நோ, நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ பட் பொசிஷன் டைம் கிராஃப் வேறு, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வேறு, ரெண்டையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நான் ஒரு பொசிஷனுக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் வரைகிறேன்னா தட் கிராஃப் இஸ் பாசிபிள் ஃபிசிக்கலி. ஸோ பட் நான் இங்கே வரைஞ்சிருக்கிறது டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி வேறு என்ன கிராஃப்லாம் பாசிபிள் இல்லைன்னு பாருங்கள். ஸோ இது அகெயின் டிஸ்டன்ஸ், இது டைம், இது ரெண்டுக்கும் ஒரு கிராஃப் வரைகிறேன். பட் கிராஃப் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிராஃப் ஃபிசிக்கலி பாசிபிளா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த கிராஃபும் ஃபிசிக்கலி பாசிபிள் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் டிஸ்டன்ஸ் இந்த பார்ட் ஆஃப் த டைமில் நெகட்டிவில் இருக்குது. யூனோ அஸ் ஐ செட் யூ பிஃபோர், டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி அ நெகட்டிவ் குவான்டிட்டி. நீங்கள் இப்போ இப்படி ஃபார்வர்டில் 10 மீட்டர் போகிறீங்க, பேக்கில் ஒரு 20 மீட்டர் வரீங்கன்னா முன்னாடி ஒரு 10, பின்னாடி ஒரு 20, டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது 30 மீட்டர் தான்.
ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு முன்னாடி போகிறனால ப்ளஸ் பின்னாடி வரனால நெகட்டிவ் அப்படிலாம் கிடையாது. டிஸ்டன்ஸ்ன்றது சிம்பிளி பாத் லென்த்தோட சமேஷன். அப்போ இந்த கிராஃபும் ஃபிசிக்கலி பாசிபிள் இல்லை. புரிஞ்சுதா? ஓகே. அண்ட் சிமிலர்லி இப்போ இந்த கிராஃப் பாசிபிளான்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் டைம் ப்ராக்ரஸ் ஆகிறப்போ டிஸ்டன்ஸோட வேல்யூ கூடிட்டே வந்தது. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸோட வேல்யூ கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இது பாசிபிளான சினாரியோவா இல்லையா? எஸ், இட்ஸ் பாசிபிள். ஒரு கார் மூவ் ஆகுது, இங்கேருந்து மூவ் ஆகிட்டே போகுது. அப்போ ஏதோ ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணிகிட்டே வருது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரம் போய் கார் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கார் நகரவே இல்லை. பட் டைம் மட்டும் என்ன ஆகிட்டு இருக்கு, எவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி கிராஃப் இட்ஸ் ஃபிசிக்கலி பாசிபிள், ஒன் ஆஃப் த பாசிபிள் கிராஃப். Is it possible for you to understand this idea so clearly, right? Okay, now we can move on to the next idea. இப்போ நான் டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இன்னொரு அந்த டிஃப்ரென்ஸை கிளியராக இல்லஸ்ட்ரேட் பண்ணுறேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் அவர் ஆர்ஜின் 0,0. நம்ம எக்ஸ் ஆக்சிஸை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். ஸோ இந்த 0ன்னு வச்சுக்கலாம். x = 0. ஓகே, திஸ் இஸ் அவர் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இங்கேருந்து ஒரு பாடி 10 மீட்டர் இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மூவ் ஆகிட்டு மறுபடியும் இப்படி ஒரு 20 மீட்டர் பேக்வேர்டில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அந்த பாடியோட ஃபைனல் பொசிஷன். இந்த பாடியோட இனிஷியல் பொசிஷன் இது ஃபைனல் பொசிஷன். இப்போ கொஸ்டின் என்னென்னா, அந்த பாடி மேக் பண்ண த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இதுதான் கொஸ்டின். ஹவ் கேன் யூ கெட் தட்? அந்த பாடி மேக் பண்ண டிஸ்டன்ஸுன்றது அது மேக் பண்ண டோட்டல் பாத் லென்த். அப்போ ஃபார்வர்டில் எவ்வளோ தூரம் போச்சு? 10. ரிட்டன் எவ்வளோ வந்துச்சு? 20. அப்போ டோட்டல் பாத் லென்த் என்னதுங்க? 30. ஸோ டோட்டல் பாத் லென்த் இஸ் 30. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த பாடி இஸ் 30 மீட்டர். இதே கேஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வந்துடும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஐ கேன் சே, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் எண்ட் பாயிண்ட். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எண்ட் பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட அந்த லைனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் பாருங்கள், -x டைரக்ஷனில் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ பாருங்கள், இது 10. ஓகே, அப்போ 10ன்றது பாசிட்டிவ் அண்ட் இது -20. ஸோ இட்ஸ் -20. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பை த பாடினது -10 மீட்டர். ஸோ அப்போ ஆரிஜினில் இருந்து அந்த பாடி நெட்டாக எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -10 மீட்டர் மேக் பண்ணியிருக்கு. அப்போ இப்படி தான் டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் உங்களால் கிளாஸிஃபை பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ கெட்டும் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இந்த ரீசனால் சப்போஸ் இந்த ஒரு பாடி ஸ்ட்ரெயிட் பாத்தில் போயிட்டே இருக்குது, அதோட டேரக்ஷனை சேஞ்சே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் பாத்தில் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு ரயில்வே ட்ராக்கில், ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட பாத் சேஞ்ச் ஆகவே இல்லை, டேரக்ஷன் சேஞ்ச் ஆகவே இல்லை, சிம்பிளாக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த ட்ரெயின் மேக் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸும் 100 கிலோமீட்டர் தான், அது மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 100 கிலோமீட்டர் தான். இதே வந்து ட்ரெயின் ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு பிரேக் அடிச்சு மறுபடியும் ஒரு 20 கிலோமீட்டர் பின்னாடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வேறு வேறு ஆயிரும். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ண முடியும்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ எப்பவுமே டிஸ்டன்ஸோட வேல்யூவை விட கம்மியாகவோ ஆர் அட் ஒஸ்ட் கேஸ் ஆர் அட் பெஸ்ட் கேஸ் ஈக்குவலாகவோ தான் இருக்கும். இந்த மாதிரி டேரக்ஷனை ஒரு பாடி டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணாமல் ஒன் டைரக்ஷனல் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா அப்போது அதோட அந்த கேஸில் மட்டும் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்கும். பட் ஃபார் ஆல் த அதர் கேசஸ், ஓகே, ஒரு இல்லை கொஞ்சம் ஃபார்வர்டில் போயிட்டு பேக்வேர்டில் கொஞ்சம் வருது. நம்ம முன்னாடி சொன்ன இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 30, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10 -10, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ வந்து -10. ஸோ ஐ கேன் சே டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ டிஸ்டன்ஸோட வேல்யூவை விட கம்மியாகவோ ஆர் ஈக்குவலாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த பாடம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா we can proceed further. ஓகே, நம்ம இப்போ வேரியஸ் கேசஸ் நம்ம பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எவாலுவேட் பண்ணுற மாதிரி ஒன் சச் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துக்கோங்க.
this is x axis, this is a y axis. நம்ம x axis directionல ஒரு யூனிட் வெக்டர் டிஃபைன் பண்ணிக்கலாம். we can call that as I cap. y axis directionல ஒரு யூனிட் வெக்டர் டிஃபைன் பண்ணிக்கலாம். it's j cap. இப்போ இங்க ஸ்டார்டிங்ல ஒரு பாடி இங்க இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங்ல ஒரு பாடி இங்க இருக்கு, y axisல இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இது கிரவுண்ட்ல இருந்து ஒரு 10 மீட்டர் ஹைட்ல இருக்கு. அண்ட் அது நம்ம ட்ராப் பண்ணிட்டோம், அந்த பாடியை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ அது கீழே விழுக ஆரம்பிக்குது. அது ஃபைனலாக இங்கே ஜீரோ கிரவுண்டுக்கு வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு the shortest distance between the starting point and end point. இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, this is starting point, this is end point. ஓகே, இது ரெண்டு கிடப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது? 10 மீட்டர் தான். ஓகே, பட் பாடி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ மூவிங் டைரக்ஷன் ஆக்சுவலி. அப்போது இந்த மூவிங் டைரக்ஷன் எப்படி இருக்குது? ஜே கேப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. தட் மீன்ஸ் 10ன்றது வேல்யூ, டைரக்ஷன் இஸ் மைனஸ் ஜே கேப். அப்போ இந்த பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வந்துடுது? மைனஸ் 10 ஜே கேப்னு வந்துடுது. இப்போ இன்னொரு கேஸ் பாருங்கள். இது வந்து ஒரு டால் வால். இந்த வாலோட ஹைட் 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆர்ஜின் நமக்கு. திஸ் இஸ் அவர் ஆர்ஜின் 0,0. இந்த டால் வாலோட டாப்பில் இருந்து ஒரு பாலை ஹரிசாண்டலில் நம்ம த்ரோ பண்ணுறோம். லெட்ஸ் சே தட் இதுதான் அந்த பாலோட ட்ரெஜெக்டரின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து விழுது. ஓகே, இது விழக்கூடிய இந்த தூரம் இங்கேருந்து ஆரிஜின்லேருந்து ஒரு 20 மீட்டர் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா, திஸ் இஸ் அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட், ரைட்? இங்கே தான் நம்ம த்ரோ பண்ணோம் அந்த பாலை. அது இங்கே வந்து சேர்ந்துருச்சு. திஸ் அவர் எண்ட் பாயிண்ட். இப்போ இந்த பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இது எப்படி கெட் பண்ணுவீங்க? யூனோ த சேம் ஐடியா. இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரீங்க. ஸோ தட் லைன் ஷுட் ரெப்ரசன்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரிஜினலாக இந்த நம்ம த்ரோ பண்ண பால் இந்த கவுடு ட்ரெஜெக்டரிலாம் வந்து சேர்ந்துருக்கும். பட் தட் டசன்ட் மேட்டர் டு அஸ். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எண்ட் பாயிண்ட்டுக்கு இடப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அப்போ இதுதான் அது இந்த பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ எப்படி கெட் பண்ணுவீங்க? யூனோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இது ஆரிஜின், கரெக்ட்? ஸோ அப்போ உங்களுக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அதோட காம்பினன்ஸ் என்ன? எக்ஸில் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு? எக்ஸில் மட்டும் இந்த பால் டோட்டலாக எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னா 20 மீட்டர் மூவ் ஆயிருக்கு. அப்போ 20 ஐ கேப் ப்ளஸ் ஒயில் அது எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு? இன்னும் அது எவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு? இட் ஹாஸ் ஃபாலன் 10 மீட்டர் டவுன்வர்ட்ஸ். அப்போ அது எவ்வளோ தூரம் ஒயில் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு? 10 மீட்டர் மூவ் ஆயிருக்கு. பட் while அது மூவ் ஆன vertical distance வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a -10 மீட்டர். பிகாஸ் upward direction ஜே கேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா downward direction is -10 மைனஸ் ஜே கேப். அப்போது இந்த பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி எழுத முடியும்னா 20 ஐ கேப் மைனஸ் 10 ஜே கேப்னு எழுதிக்கிற முடியும். பிகாஸ் திஸ் இஸ் -10 ஜே கேப், திஸ் இஸ் 20 ஐ கேப். அது ஒயில் மூவ் ஆன தூரம், எக்ஸில் மூவ் ஆன தூரம். இது ரெண்டையும் நம்ம வெக்டோரியலாக சம் பண்ணோன்னா we may get the resultant of that resultant is called as displacement vector. Okay, is it possible for you to understand this? Similarly, இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. லைக் we have a simple pendulum. இங்கே பாப் இருக்குது. ஒரிஜினலாக பாப் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓரியன்டேஷனில் பாப் இருக்குது. ஓகே, இந்த லொக்கேஷன் நம்ம L,0ன்னு வச்சுக்கலாம். we can take this point as our origin 0,0. அப்போ இந்த ஃபைனல் திஸ் இஸ் இனிஷியல் பாயிண்ட், திஸ் இஸ் ஃபைனல் பொசிஷன். இந்த கேஸில் இந்த பாப் நம்ம ஒரு இந்த பாப் இங்கே ரிலீஸ் பண்ணிட்டோன்னா இந்த ஹோல் பெண்டலுமே இப்படி ரொட்டேட் ஆகி கீழே வந்துடும், இப்படி வரும் இல்லையா? ஸோ அப்போ இந்த பாப் மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்றது தான் கொஸ்டின். இது எப்படி கெட் பண்ணுவீங்க? யூனோ திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், ரைட்? திஸ் இஸ் எண்ட் பாயிண்ட். அப்போ இது ரெண்டு கடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எப்படி எழுத முடியும்னு பாருங்கள். Displacement vector is equal to the change of position vector னு சொல்லலாம். அது இன்ஃபேக்ட் இந்த ஸ்டார்டிங்கில் இந்த பாப் இருக்கு இல்லையா, ரைட்? அதோட பொசிஷன் வெக்டர் பாருங்கள். இது என்னது? அதோட பொசிஷன் என்னது? திஸ் அவர் ஆரிஜின். அப்போ திஸ் அவர் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட்
if I have taken the upward direction as y, இது y axis. அப்போ x axis direction inner vector I cap, y axis direction inner vector j cap. அப்போ ஸ்டார்டிங்கில் அந்த பாலோட பொசிஷன் வெக்டர் என்னது? the position vector of the ball is equal to L I cap plus 0 j cap. இதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்க பொசிஷன் வெக்டர். ஃபைனலாக இந்த பால் அப்படிங்க சுற்றி இங்கே வந்துருச்சு இல்லையா? இப்போ இந்த ஃபைனல் இந்த ஸ்டேட்டில் அந்த பாலோட பொசிஷன் வெக்டர் பாருங்கள். திஸ் இஸ் அ ஃபைனல் பொசிஷன் வெக்டர் RF. ஸோ ஃபைனல் பொசிஷன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரைட் நவ் இதோட லென்த் என்னது? L தான். பட் திஸ் L இஸ் நவ் பாயிண்டட் இன் மைனஸ் j cap டைரக்ஷன் அண்ட் I cap வேல்யூ என்னது? 0. அப்போ இது ஃபைனல் பொசிஷன் வெக்டர், இது இனிஷியல் பொசிஷன் வெக்டர். இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ், அதாவது ஃபைனல் பொசிஷன் வெக்டர் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டர், அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ தட் மீன்ஸ் RF மைனஸ் RI என்ன வந்துடும்? மைனஸ் எல் ஜே கேப் மைனஸ் எல் ஐ கேப்னு வந்துடும். ஸோ அப்போ இதுதான் அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சுவலி displacement vector. Is it possible for you to understand this clearly, right? Okay. Once distance na enna, displacement na என்னன்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சதுனா இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த பால் இருக்கு இல்லையா, இது வேகமாக உருண்டு ஓடி வந்து இந்த ஸ்ப்ரிங்கை ஒரு 5 மீட்டர் கம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்ப்ரிங்கை 5 மீட்டர் கம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இதுதான் பாலோட ஃபைனல் பொசிஷன். இப்போ இந்த பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இது எப்படி கெட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பால் மேக் பண்ண வேர்ட்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? வேர்ட்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் that is இது நம்ம ஆரிஜின் எடுத்துக்கிட்டோம். I have taken this point as our origin 0,0. so this is our x axis, this is our y axis. அப்போது ஸ்டார்டிங்கில் பால் இங்கேருந்து தான் கீழே வருது. அப்போது y ஆக்சிஸில் இது எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு? -30 j cap மூவ் ஆகிருக்கு. I can say -30 j cap. x ஆக்சிஸில் மட்டும் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்குன்னு பாருங்களேன். x axis மட்டும் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு? 50 I cap ப்ளஸ் இங்கே 10 I cap ப்ளஸ் 5 I cap. The total value is 60, 65, 65 minus 30, 5, 3, 35. So 35, sorry, it's a J cap, okay? These are the I cap. அப்போ ஐ கேப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 60, 65. ஸோ 65 ஐ கேப் மைனஸ் 30 ஜே கேப்னு வந்துடும். இதுதான் அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் மீன்ஸ் அது 65 மீட்டர் எக்ஸ் டைரக்ஷன்லையும் 30 மீட்டர் மைனஸ் ஒய் டைரக்ஷன்லையும் மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஏபிள் டு எவால்வேட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். ஓகே, புரிஞ்சுதா அந்த கேஸ்? ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து ஒரு பால். ஓகே, பால் கூட வேணாம், இது ஒரு பார்க்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடித்து முடித்து இங்கே வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்குலர் பார்க்கோட ரேடியஸ் 6ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்சன் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடித்து முடிச்சிட்டாரு. அப்போது அந்த பர்சனோட டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இதான் கொஷின். இது எப்படி கெட் பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸுன்றது அந்த பாடி மேக் பண்ண டோட்டல் பாத்தோட லென்த். அப்போ இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு ஃபுல் ரவுண்ட் அடித்து முடிச்சு திருப்பி அங்கேயே வந்து சேருதுன்னா அந்த பாடி எவ்வளோ பாத் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தட் சுட் பி ஈக்குவல் டு 2πr.
இது டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் அதுதான் எண்ட் பாயிண்ட்டும். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் இடையில எந்த விதமான டிஸ்டன்ஸும் இல்லாதனால இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ என்னது 0. இதே ஐடியாஸ் நீங்கள் ஒரு செமி சர்க்கிளுக்கு ஆர் ஒரு குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிளுக்கு அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க, இங்கேருந்து ஒரு பாடி ஆரம்பிக்குது, ஒரு செமி சர்க்கிளில் பாத்தில் மூவ் ஆகி இங்கே வந்துருச்சு. ஓகே, திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், திஸ் எண்ட் பாயிண்ட். இப்போ அந்த பாடி மேக் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஸ்டன்ஸ் என்ன வந்துடும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளி இந்த பாத்தோட லென்த், தட் பாத் லென்த் இஸ் ஈக்குவல் டு πr. செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ πr, கரெக்ட்? ஸோ டிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் πr. டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரீங்க, தட் லென்த் ஆஃப் த லைன் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் -2r. நான் இந்த டேரக்ஷனை எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு ஐ ஹேட் டேக்கன் திஸ் ஆஸ் எ எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ இது என்னது -2r டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க, ஒரு பாடி இங்கேருந்து மூவ் ஆகுது, ஒரு சர்க்குலர் ஆர்க்கில் மூவ் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி மூவ் ஆகுது. இந்த ஆர்க் சப்டென்மெண்ட் ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். இங்கேருந்து இங்கே அந்த பாடி மூவ் ஆகி வந்துருச்சு. அந்த ஏதோ ஒரு எறும்பு உருந்துட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சர்க்குலர் ஆர்க்கில் மூவ் ஆகிட்டுருக்கு எறும்பு. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டுக்கு உருந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த எறும்பு மேக் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இட்ஸ் அ கொஷின். ஹவு கேன் யூ கெட் தட்? இந்த ஆர்க்கோட லென்த் என்னவோ அதுதான் எறும்பு மேக் பண்ண டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு S is equal to arc length. இந்த ஆர்க்கோட லென்த்தோட ஃபார்முலா என்னது? ஆர்க் லென்த் S is equal to R into theta. அப்போது டிஸ்டன்ஸோட ஃபார்முலா இங்கே ஆர் தீட்டான்னு வந்துடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹவு கேன் யூ கெட் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளி இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் எண்ட் பாயிண்ட், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரீங்க, தட் லைன் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் நீங்கள் பார்த்தீங்களாலே தெரியும். இது ஆர், கரெக்டாக? இந்த ஆங்கிளை பாதியாக பைசெட் பண்ணுங்கள், நடுவில் இப்படி பைசெட் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கிள் என்ன வந்துடும்? திஸ் ஆங்கிள் இஸ் θ/2. அப்போ இது ஆர்னா இது என்ன வந்துடும்? திஸ் இஸ் ஆர் சைன் θ/2ன்னு வந்துடும். இதுவும் ஆர் சைன் θ/2ன்னு வந்துடும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வந்துடுது? த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2r sin θ/2ன்னு வந்துடும். That should be equal to displacement. Is it possible for you to understand this, guys, clearly, right? I suppose you can able to understand all the ideas I talked to you so far. புரிஞ்சுதா? ஓகே, நம்ம இன்னொரு கிளாஸில் ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, அது எப்படி கேல்குலேட் பண்ணுறது, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன, இதை பற்றி நம்ம மோர் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஐ சப்போஸ் தட் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ்ட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.